அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வேற விதமான ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆணோட ஜாதகம். வயசு 53 வருஷம் முடிஞ்சு 21 நாள் ஆகுது. இவர் மே மாதம் 14ஆம் தேதி நம்மளோட ஜாதகம் பார்த்துருந்தாரு. கேள்வி என்னன்னாக்கா ப்ரொமோஷன் பற்றி. சார் எனக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும்? வரவே இல்லை, ப்ரொமோஷன் ஆகி இன்னும் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ப்ரொமோஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நம்ம ஒரு குறிப்பிட்ட தேதியை சொன்னோம், அந்த தேதியில் ப்ரொமோஷன் ஆகும்ட்டு. அதே மாதிரியே சொன்ன தேதியிலே ப்ரொமோஷன் ஆச்சு. அதுதான் எப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றது மீனம், வயதுக்குரிய அட்சய லக்னமாக சிம்மம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்காரு? 9ஆம் வீடான மேஷத்தில் இருக்காரு. கேள்வி என்னதுங்க? வேலையில ப்ரொமோஷனை பற்றி கேள்வி. சரியா? 14/5/2025 ஜாதகம் பார்த்த நாள், அதோட கிரக நிலை பார்க்கும்போது அவருக்கு ஏழு நட்சத்திரமா பூரம் 3 போயிட்டு இருந்துச்சு. நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் எங்க இருக்காரு? 10ல், ரிஷபத்தில். கோச்சார சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ல், அதாவது 8ஆம் வீட்டில். 10ன்றது வேலை, 11 அப்படின்றது ப்ரொமோஷன். ஸோ இந்த சமயத்தில் அவர் ப்ரொமோஷன் பற்றி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இப்போ ப்ரொமோஷன் பற்றி பார்க்கும்போது ப்ரொமோஷன் தொடர்புடையவர் யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் எங்கே இருக்காரு? 5ல் தனுசுல இருக்காரு. ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சுக்கிர பகவான், நட்சத்திராதிபதி சுக்கிர பகவான் என்ன பண்றாருனாக்கா, அவர் மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் சாரம் வாங்கி 10ல் இருக்காரு குண்டலியில். அப்போ இந்த மிருகசீரிஷம் 1 சாரமானதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக பாவ சக்கரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு 9ல் இருக்கிற சூரியன் 8க்கும் 5ல் இருக்கிற குரு பகவான் 4க்கும் பாவ மாற்றம் ஏற்படுது. சரி, இவருக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரியா 19/8/2025 அன்னைக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நம்ம துல்லியமா சொன்னோம். எப்படி அந்த மாதிரி சொன்னோம்? இப்போ குரு பகவான் கோச்சாரத்துல 10ல் போயிட்டு இருந்தாரு. இப்போ 14/5/2025 அப்போ 19/8/2025 அன்னைக்கு ப்ரொமோஷன் தொடர்புடைய குரு பகவான் என்ன பண்றாரு? டிரான்சிட்ல கோச்சாரத்துல 11ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு, மிதுனத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னொரு கூடுதலான மிக துல்லியமா எப்படி கரெக்டா 19ஆம் தேதி கண்டிப்பா வரும்னு எப்படி சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா 19/8/2025, அதாவது 19 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா வந்துடும் சொன்னோம். மெயிலோ ஆர்டர் ஏதோ ஒன்று வந்துடும் சொன்னோம். அதே மாதிரி ஆர்டர் வந்துருச்சு. எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டா சொன்னோம் அப்படின்னாக்கா 19/8/2025 அன்னைக்கு லக்ன டிகிரி பார்த்தீங்கன்னா 21 டிகிரி 5 வாயில போயிட்டு இருக்கும். அதே டைம்ல குரு பகவானோட கோச்சாரத்துல டிகிரி பார்த்தீங்கன்னா 21 டிகிரி 14 வகை, ஒரே டிகிரி. லக்ன டிகிரியும் கோச்சார குருவும் ஒரே டிகிரியில். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், லக்ன டிகிரியும் குறிப்பிட்ட பாவகத்தோட டிகிரியும் ஒரே டிகிரி போச்சுன்னா அந்த பாவகத்தோட நிகழ்வு உறுதியாக நடந்துரும்ட்டு நம்ம சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 19/8/2025 அன்னைக்கு லக்னா ஏல்பி டிகிரி 21 டிகிரியும், ப்ரொமோஷன் தொடர்புடைய குரு பகவானோட டிகிரி கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதே 21 டிகிரி பர்ஃபெக்டாக பொருந்தி வந்தது. ஒரே டிகிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் வந்துருச்சு. இது நம்மகிட்ட ஷேர் பண்ணார் தேதி முதற்கொண்டு. இதுதான் நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையோட சிறப்பு. நம்ம வேற எந்த கிரகத்தையும் எடுக்கல, வேற எந்த பாவகத்தையும் எடுத்துக்கல. கேள்விக்கான பாவம் என்னது? ப்ரொமோஷன் 16ஆம் பாவம் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு பார்க்கும்போதுமே தேதி காலம், அதாவது டேட் முதற்கொண்டு எவ்வளோ துல்லியமாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா, கால அளவுகளோட. இதுதான் அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிடத்தோட சிறப்பு. ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக சரியாக வித் டைம் டேட்டோட நமக்கு பலன் துல்லியமாக வரும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாருக்கும், என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகங்கள் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.